Taste the Daily. திமுக ஆட்சி குடும்ப ஆட்சி அலங்கோல ஆட்சி மக்கள் விரோத ஆட்சி என முன்னாள் அமைச்சரும் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினருமான சி.வி. சண்முகம் குற்றம் சாட்டியிருக்கிறார். விழுப்புரம் மாவட்டம் கோலியனூர் தெற்கு ஒன்றிய அதிமுக சார்பில் கோலியனூரில் ஒன்றிய கழக செயலாளர் சுரேஷ் பாபு தலைமையில் கழக செயல் வீரர்கள் மற்றும் வீராங்கனைகளின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் கலந்து கொண்ட முன்னாள் அமைச்சரும் மாநிலங்களவை உறுப்பினருமான சி.வி. சண்முகம் நிர்வாகிகளுக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கி சிறப்புரையாற்றினார். அப்போது 3 ஆண்டுகளில் தமிழகத்தில் எந்த நன்மையும் நடைபெறவில்லை எனவும் சொத்து வரி, நிலவரி உள்ளிட்ட அனைத்து வரிகளையும் விலைவாசியையும் ஸ்டாலின் அரசு உயர்த்திவிட்டது எனவும் குற்றம் சாட்டினார். இக்கூட்டத்தில் மாவட்ட மாணவரணி செயலாளர் சக்திவேல், மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் கோகுல்ராஜ், மண்டல துணை செயலாளர் ஜெகதீஸ்வரி, எழில்ராஜ், முன்னாள் கோலியனூர் ஒன்றிய பெருந்தலைவர் விஜயா சுரேஷ் பாபு, ஒன்றிய மாணவரணி செயலாளர் பாக்கியராஜ், மகளிரணி செயலாளர் திவ்யா, வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் ஸ்ரீதர், ஒன்றிய மகளிரணி இணை செயலாளர் மஞ்சுளா உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். குடும்ப ஆட்சி, அலங்கோல ஆட்சி, அரவணையான ஆட்சி, மக்கள் விரோத ஆட்சி இன்னைக்கு நடைபெற்று 3 வருஷம் ஏதாவது ஒரு நன்மை ஏற்பட்டுள்ளதா ஆட்சியில? எல்லா விலைவாசியும் உயர்த்து போச்சு, எல்லா கட்டணமும் உயர்த்து போச்சு, வீடு வாங்கவும் விற்கவும் முடியாது, பத்திரப்பதிவு கட்டணம் உயர்ந்துட்டான், சந்தை மதிப்பு விலை உயர்ந்து போச்சு, சும்மா கிடக்கு ஆடு மாடு கூட அதுல கால் வைக்காது. இன்னைக்கு என்ன குறைஞ்சபட்சம் 2 லட்சம் ரூபாய் இடம். ஒண்ணே பண்ண முடியாது. ஏதாவது கருத்தை விட்டு பொண்ணு கல்யாணம் பண்ணலாம், பையனை படிக்கலாம், ஒண்ணும் பண்ண முடியாது, எதுவும் பண்ண முடியாது. எல்லா விலைவாசியும் உயர்ந்து போச்சு. படித்துட்டு இருக்கிற இளைஞர்களுக்கு, பெண்களுக்கு வேலையில இந்த ஆட்சியில ஆனா கேட்ட 10 லட்சம் கோடி முதலீடு பண்ணிட்டேன், தொழிற்சாலை எல்லாம் வந்துருச்சு. எங்க இருக்கு அந்த தொழிற்சாலை? எத்தனை பேருக்கு வேலை கொடுத்தா சொல்லு கேட்டா சொல்ல முடியாது. மாநகரத்தில் குப்பை ஆட்சி, குப்பைக்கும் வரி போட்டோம், குப்பைக்கும் வரி. இதுதான் இந்த ஆட்சியுடைய சாதனை. உங்களுக்கு நாடாளுமன்றத்தில் சட்டம் இயக்கப்பட்டு விட்டது. 33% மகளிருக்கு இடஒதுக்கீடு சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும். இங்க 40 நாடாளுமன்றம்னா அதுல 13 நாடாளுமன்றத்துல யாரு? நீங்க தான் நிக்கணும். 236 சட்டமன்ற உறுப்பினர்னா அதுல கிட்டத்தட்ட 86 பேர் நீங்க தான். அது எப்போ வரப்போகுது? ரொம்ப கவலை. அடுத்து 29, 26 வராது. 29க்கு நாடாளுமன்றத்தில் கண்டிப்பாக அந்த சட்டம் வரும். தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் அடுத்த 48 மணி நேரத்திற்கு இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் கனமழை முதல் மிக கனமழையும், திண்டுக்கல், தேனி, சேலம், தர்மபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், நாமக்கல், கரூர், மதுரை, சிவகங்கை மற்றும் புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களில் இன்று கனமழைக்கும் வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவித்துள்ளனர். கோலிக்குண்டு விளையாடுபவர் போல டி-ஷர்ட் அணிந்து கொண்டு திரியும் உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்கப்பட்டுள்ளது என முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் விமர்சித்துள்ளார். விருதுநகரில் நகர கழகம் சார்பில் கழக வளர்ச்சிப் பணிகள் மற்றும் ஆற்ற வேண்டிய மக்கள் நலப்பணிகள் குறித்து செயல் வீரர்கள் வீராங்கனை ஆலோசனைக் கூட்டம் மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான கே.டி. ராஜேந்திர பாலாஜி தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய முன்னாள் அமைச்சரும் எதிர்க்கட்சி துணைத் தலைவருமான ஆர்.பி. உதயகுமார், திமுக அரசு 520 வாக்குறுதிகளை கொடுத்துவிட்டு தூங்கிக் கொண்டிருக்கிறது என குற்றம் சாட்டினார். இதனையடுத்து பேசிய முன்னாள் அமைச்சர் கே.டி. ராஜேந்திர பாலாஜி, திமுக கட்சிக்கு பெரிய அளவு ஓட்டு வங்கி இல்லை என தெரிவித்தார். நிகழ்ச்சியில் கழக சிறுபான்மை நலப்பிரிவு பொருளாளர் ஜான் மகேந்திரன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ராஜாஜிலிருந்து, கல்லூரில் காமராஜரிலிருந்து, புரட்சி தலைவரிலிருந்து, புரட்சி தலைவர் அம்மாவிலிருந்து, உங்க தாத்தை கருணாநிதியிலிருந்து இருந்த அந்த பதவியில ஒரு கோலிக்குண்டு விளையாடுற பையனை கொண்டு போய் மெஜாரிட்டி இருக்குன்றதுக்காக இப்படி உட்கார்ந்தீங்களே, இந்த நாட்டு மக்கள் இதை கேட்பதற்கு இந்த காலம் கழிந்து வந்திருக்கிறது என்பதை எச்சரிக்கையாக நான் தெரிவித்து சொல்றேன்.
மெஜாரிட்டி இருந்தா என்ன வேணாலும் செய்யலாமா? யார மாலை போட்ட மாதிரி நீங்க போட்டுருக்கீங்க? எங்களுக்கு மெஜாரிட்டி இருக்கிறாங்க. ஏன்னா பக்கத்துல கல்லு மாதிரி துறைமுகங்கள் இருக்கிறாங்க. அந்த புகைப்படத்தை எங்களாலே பார்க்க முடியல. பார்த்தா கொஞ்சம் இதய சுற்றுலா நொறுது. பாவம் மனுஷன், துரைமுருகன் ஒரு மனுஷன் தாங்க. அவர் பிள்ளை வயசுல இருக்கிற உதயநிதி இன்னைக்கு வேற வயசுல இருக்கிற உதயநிதி அவர் எப்படிதான் தாங்குறாரோ பரவாயில்ல. இருப்புல இதயம் செஞ்சு வச்சிருக்காரு போல. பதவியை காப்பாற்றுறதுக்காக அன்புநிதி வந்தாலும் நான் தாக்கிக்கிறேன். ஏன்னா எடுத்து விட்டாலும் எடுத்து விட்டுருவாங்க. திமுகவுக்கு என்று உரிய ஓட்டு வங்கி கிடையாது. அது ஒரு கூட்டு கலவை, அது ஒரு சாக்குத்துவாரி, அது ஒரு சீனி எல்லாம் சேர்ந்த சாக்குத்துவாரி உடலை பெறுது. நம்ம வந்து அறிவினை கலப்படம் இல்லாத அறிவினை அனைத்து இந்திய அண்ணா திராவிட சுனை நீர் இதை பருகினால் உடலுக்கு நல்லது என்று மக்களுக்கு தெரியும். அதிமுக